உங்களுக்கு தெரியும், அர்ச்சனா பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் என்னை அடக்க வழிக்கிடுகிறீர்கள், ஆனால் என்னை அடக்க முடியாது. சாவகச்சேரியில் ஏற்படுத்தப்பட்ட அடக்குமுறைகள் காரணமாக தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் அடக்குமுறைகள் அதிகரிக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற அடக்குமுறைகள் தான் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியாக வந்து விடுவேனோ தெரியாது என்று ஒரு ஒரு ஜோக்காக அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல அதிகாரிகளுக்கு முன்னால் ஒரு பெம்பலாக கூறியிருக்கின்றார். உண்மையிலே அவர் கூறுகின்ற பெம்பல் அனைத்தும் அவருக்கு சாதகமாகத்தான் நடைபெறுகின்றன. அர்ச்சனா எதிர்காலத்தில் உண்மையிலே அவர் அடுத்த கட்ட நகர்வு மாகாண மட்டம், அதாவது மாகாண மட்ட அதிகாரியாக அவர் மாறுவதற்கான முயற்சிகளை அவர் முன்பெடுக்கின்றார். அதாவது முதலமைச்சராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயம் 100% உண்டு. மக்கள் அனைவரும் இந்த காணொலியை உன்னிப்பாக பார்க்க வேண்டும். எதிர்வருங்காலங்களில் அர்ச்சனாக்கான ஆதரவை பெருக்க ஒவ்வொரு மனிதரும் முன்வர வேண்டும். அர்ச்சனாக்கான ஆதரவை பெறுகின்ற போதுதான் தமிழ் மக்களுக்கான விடியலும் நிரந்தரமாக அமையும். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது காணொலியை முடியுமானவரை நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். அர்ச்சனா ராமநாதன் தனியொரு மனிதனாக பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவருக்கு பின்னால் லட்சமாக கோடியாக மக்கள் இருக்கின்றார்கள். அர்ச்சனாக்கு எதிராக செயற்படுகின்ற அனைத்து அடக்குமுறைகளும் அது மக்களுக்கு எதிரான அடக்குமுறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. யதார்த்தமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மையில் சாவச்சேரிக்கு எதிராக மக்கள் கொண்ட எழுச்சி, பின்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற எம்பியாக பதவியேற்றிருக்கின்றார். தற்போது யாழ் மாவட்டத்தில் பல மக்களுக்கு எதிரானவர்கள் அர்ச்சனாக்கு எதிராக வழக்குகளை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அடக்குமுறை மக்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையாக பார்க்கப்பட்டு எதிர்காலத்தில் அர்ச்சனா முழு உலகமையே அதிர வைக்கக்கூடிய, அதிர்ச்சியடையக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளையும் மிகப்பெரிய பங்களிப்புகளையும் தமிழ் மக்களுக்கு ஆற்றக்கூடிய வகையில் அவர் மாற்றமடையக்கூடும். அந்த மாற்றத்தை இந்த எதிரிகள் தான் செய்கின்றார்கள். எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் இன்னொருதனுக்கு ஒரு கால் அடித்தால் அந்த எதிரி 100 மடங்கு பலமாகி விடுவார் என்பதை சிறிது கூட அவர்கள் கவலைப்படாமல் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் செய்கின்ற அனைத்தும் அர்ச்சனாக்கு நன்மையாகவே அமையும். இவருக்கும் வணக்கம். இன்று மாலை 20வது வழக்கென்று அறிவிக்கப்பட்ட போது சற்று கவலையாகத்தான் இருந்தது. பொதுமக்கள் எனக்கு நம்பி அனுப்புகின்ற பணம் தேவையில்லாமல் வழக்குகளுக்கு போகின்றது என மனம் சற்று அங்கலாய்க்கின்றது. இருக்கும்போது ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். ஒரு அக்கா துரோகிகளுக்கு வேண்டுமானால் அவர் ஒரு ஆண்டியாக இருந்துவிட்டு போகட்டும். ஒரு மருத்துவ போராளி, தம்பி உங்களுடைய கணக்கிலக்கத்தை பகிர்ந்திருக்கின்றீர்கள், அது உண்மையா? இலங்கை தொலைபேசி இலக்கம் உண்மையா? இலங்கை தொலைபேசி இலக்கம் என்பதால் சற்று தயங்கியபடி ஓம் அக்கா என்று சொன்னேன். நாளை காலை 50,000 போட்டு விடுகின்றேன், உங்கள் வழக்குக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று வலித்தாலும் சுதாரித்து கொண்டு சொன்னேன். அக்கா, வெளிநாட்டில் இருப்பவர்கள் யாராவது உதவி செய்வார்கள். நீங்கள் உள்நாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த 50,000 வீணான எனது வழக்குக்காக போட வேண்டாம் என்று. இல்லை அப்போ, நான் ஒரு மருத்துவ போராளி. தளர்ந்த தொலைபேசியை இறுக பிடித்து கொண்டேன். அக்கா, நீங்கள் என்னுடன் கதைத்ததே சந்தோஷம், ஆனால் அவர் நான் சொல்வதை கேட்பதாக இல்லை. இல்லை தம்பி, நான் கடைசி வரை 2009 மே வரை போராளியாக இருந்தவள். தனது இருப்பிடத்தையும் சொல்லி தன்னை ஒரு முறை வந்து சந்தித்து விட்டு போக முடியுமா என்று கேட்டார். கட்டாயம் மக்கள் என்று சொல்லி கொண்டவன் உங்களிடம் கட்டாயம் மிகவும் அவசரம் என்றால் உதவி கேட்கின்றேன் என்று சொன்னேன். தம்பி, நான் ஏற்கனவே 5 பேரை படிப்பித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பூ கண்டு விற்கும் நிறுவனம் ஒன்றையும் வைத்திருக்கின்றேன். சரி அக்கா. அக்கா, ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு முறை எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தனது மகள் தெரிவாகிவிட்டதாகவும் தான் மோதகம் விற்று பிழைப்பதால் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா என்று ஒரு தாய் கேட்டிருந்தார். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை அந்த அக்காவிற்கு அனுப்பியிருக்கின்றேன். புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றி. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒவ்வொரு உயிரும் உங்களுக்கு உதவி செய்யும்.